ஒரு வழியா 100 நாளா நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வந்த பிக் பாஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலே 2வது முறையா வைல்ட் கார்டுல வந்த திவ்யா கணேஷ் இந்த வருஷ டைட்டில ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே பல கான்ட்ரவர்சிஸோட போயிட்டு இருந்த இந்த பிக் பாஸ்ல யார் ஜெயிப்பாங்கன்றது கடைசி நாள் வரைக்குமே தெரியாத ஒரு புதிரா தான் இருந்துச்சு. பொதுவா பிக் பாஸ்னாலே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். எல்லா வருஷம் பிக் பாஸ்லயுமே இது வெவ்வேறு அளவுல இருக்கும். ஆனா இந்த வருஷம் பிக் பாஸ்ல பாசிட்டிவா அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே இருந்தாங்க. அதே போல கான்ட்ரவர்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பிக் பாஸ்லயுமே இருக்கிறது தான். ஆனா அது ஒன்னோ ரெண்டோ அப்படின்ற மாதிரி தான் மத்த பிக் பாஸ் சீசன்ஸ்ல இருக்கும். ஆனா இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் முழுக்கவே கான்ட்ரவர்சியை சுத்தி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸ் சீசனும் சேர்த்தா எத்தனை கான்ட்ரவர்சி இருக்குமோ அதை ஒரே வாரத்திலேயே நம்ம கண்டஸ்டன்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த வாட்டி எல்லாருமே கேப்பபிளா இருந்தாங்க. காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் பிரச்சனைகளை மட்டுமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த வருஷம் பிக் பாஸ்ல இது மட்டும் தானா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இது மட்டும் இல்ல, 3வது சீசனுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட் வின்னர்ல இருந்தது இந்த சீசன்ல தான். பிக் பாஸ் சீசன் 3லயுமே யார் ஜெயிப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் கடைசி வரைக்குமே இருந்துச்சு. கவின் கேஷ் பாக்ஸை எடுத்த உடனே மொத்த கேமே மாறிடுச்சு. அதே போல இத்தனை வருஷத்துக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் சீசன் 9ல கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் யார் ஜெயிப்பாங்க இல்ல இவங்கள யாரை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்ற கேள்வி கடைசி நாள் வரைக்குமே எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த வருஷம் பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே இருந்த ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் மாதிரி எந்த ஒரு கேமுமே முன்னாடி இருந்த சீசன் மாதிரிலாம் டஃப்பான கேம்ஸ் யாருமே இந்த சீசன்ல வைக்கல. எந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இந்த சீசன்ல இல்ல, மொத்தமாவே சண்டைகள் மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி பொதுவா எல்லாருமே கருத்து சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ் எல்லாமே அடுத்த சீசனுக்கான பரபரப்பை எப்பயுமே கிரியேட் பண்ணும். பட் ஆனா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் உங்களை பொறுத்த அளவுக்கு ஹிட்டான சீசனா, அப்படி இல்ல இந்த சீசன் இதுக்கப்புறம் வர சீசன்ஸுமே பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷ் இந்த டைட்டில ஜெயிச்சது உங்களுக்கு ஓகேவா இல்ல வேற யாரு ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.